ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார ஸ்ட்ரகிள் நம்ம பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கிளம்புறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நேம் சொல்லியிருப்பீங்க, அதை நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓல்டு ஐட்டம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓல்டு வந்து இப்போ பழசு தானே கம்மியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய ஆன்டிக் பீஸ்ன்றதுனால நிறைய ரேட் கொடுத்து தான் நம்மளும் வாங்குகிறோம். அடுத்ததாக குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக டம்ளர், மினியேச்சர் டம்ளர் மாதிரி. இது ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி டம்ளர்ஸ் தான். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அந்த மாதிரி வரும். இது வந்து பிரான்ஸ் டம்ளர், அன்யூஸ்டு பீஸு, அதே மாதிரி ரொம்ப சாலிடாகவும் இருக்க பீஸு. அடுத்ததாக இது ஒரு மெஷரிங் கப்பு தான். இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஷரிங் கப்பு. மினியேச்சரில் நம்ம அண்டாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். சோப்பீஸாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் தான். இது ரெண்டுமே ஒரே சைஸு. கெப்பாசிட்டி வந்து ஒரு 100 ml அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈயம் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக கிச்சனில் யூஸ் பண்ணலாம், இல்லை மினியேச்சர் குக்கிங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து மினியேச்சர் குக்கிங்கில் இது ஒரு பிரியாணி பாட் மாதிரி. இது வந்து நல்ல சாலிடாக இருக்கும். இந்த பீஸ் வந்து பிராஸ் தான், பட் நல்ல சாலிடாக இருக்குது. டின்னுமே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு குட்டி கொடை மாதிரி. இதுவும் மினியேச்சர் பீஸு. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட்மேட் பீஸு. கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பொட்டு பொட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்ததாக இது வந்து ஒரு ஒயிட் பிரான்ஸில் ஒரு சொம்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இல்லைன்னா நம்ம கிச்சன்லையோ இல்லை பூஜா ரூம்லேயோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அந்த குட்டியாக நம்ம செம்பு போல். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 காது வச்ச மாதிரி ஒரு உருளி தான், காது உருளி. இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 பிடிக்கும் ml வந்து. டின் கோட் பண்ணியிருக்காங்க. இது பீஸ் நல்லாவே இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நல்ல சாலிடாகவே இருக்கும். பீஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பீஸு. அடுத்ததாக 2 குட்டி பேசின் தான். ரொம்ப குட்டி பீஸு. ரெண்டுமே நம்ம சைடிஷ் வைக்கிற மாதிரி சைஸஸ் வந்து இருக்கும். நம்ம இந்த குட்டியை ஏதாவது துவையலெல்லாம் எடுத்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அன்யூஸ்டு பீஸுன்றதுனால கண்டிஷன் நல்லாவே இருக்குது. நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். எதுலேயுமே டின் இல்லை. ஸோ அதுதான். அடுத்ததாக வந்து இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி. இது நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சாமியெல்லாம் அமர்த்தி வைக்கிறதுக்கோ இல்லை வந்து விளக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது பிரான்ஸ் ஐட்டம் தான். அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் இது வந்து ஒரு முறி டம்ளர். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரான்ஸு. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஓல்டு பீஸ். இது வந்து நல்ல ஒரு விண்டேஜ் ஐட்டம். அதுக்கடுத்து இது வந்து ஒரு மினியேச்சர் பாட்டு தான். நம்ம மினியேச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை சோப்பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய வாங்குறது எல்லாமே சோப்பீஸாக வைக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது ஒரு மெஷரிங் கப்பு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சைஸு மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டி 200 grams பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஹைட்டட் ஐயா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக இது ஒரு முறி கிளாஸு. கீழே கால் வச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கிற அளவுக்கு சைஸ் இருக்கும். இல்லை டீ காஃபி குடிக்கிறோன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது இது ஒரு மினியேச்சர் பாட்டு தான். மினியேச்சரில் ஒரு பிரியாணி பாட்டு சொல்லலாம், இல்லை வந்து ஆயில் பாட்டு எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். நல்ல பிரான்ஸ் ஐட்டம். ஸோ நல்லா சாலிடாகவே இருக்கும். உங்களுக்கு பிரான்ஸுன்றதுனால நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அடுத்ததாக ஒரு பிரான்ஸ் டம்ளர் தான். ரெண்டுமே கொஞ்சம் ஒன்றை விட ஒன்று பெருசு, ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி சைஸில் வந்து இருக்குது. ரொம்பவே அன்யூஸ்டு பீஸ் தான் ரெண்டுமே. நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது 2 பீசஸுமே. அதே மாதிரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml கிட்ட வந்து பிடிக்கும் பெருசு. சின்னது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து பிடிக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி சைஸஸில் வந்து இருக்குது. அடுத்ததாக 2 பிரான்ஸ் கிளாஸ் தான். ரைட் ஒன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓல்டு பீஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைட் ஒன்னை. இப்போ புதுசு வந்து இந்த சைடு இருக்குது வந்து கொஞ்சம் புதுசு. பட் ரெண்டுமே நல்ல விண்டேஜ் ஐட்டம் தான். இது கொஞ்சம் முன்னாடி, இது கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி ஏஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஒன்று கொஞ்சம் கூட இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் பிளேட்டு தான். நல்ல சாலிடாக இருக்கும். உங்களுக்கு 900 grams கிட்ட வெயிட் வந்து இருக்குது. டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 inch தான் இருக்கும். அந்தளவுக்கு குட்டி பிளேட் தான். பட் ரொம்ப ரொம்ப வெயிட் வந்து இருக்குது. பிரான்ஸுன்றதுனால நல்ல குவாலிட்டி நமக்கு வந்து இருக்கும். பிராஸ்னால் நம்ம வந்து ஈயம் பூசிட்டு தான் யூஸ் பண்ணணும். பிரான்ஸ்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
தாளிக்கிற கடாயாக வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளேட்டை. அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு தூபக்கால் மாதிரி நம்ம வந்து இந்த சூடம் எல்லாம் ஆரத்தி காட்டுறோம்ல அதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை தூபக்காலான்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பன்னீர் சொம்பு. இது வந்து பிராஸு பட் சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பன்னீர் சொம்பில் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்டு பீஸ் தான், சாரி அன்யூஸ்டு பீஸ் தான் இதுவும். பட் கலர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாமல் நிறைய நாள் போட்டாலும் கலர் இந்த மாதிரி ஆகிடும். ஏதாவது தண்ணி பட்டிருந்தாலும் இந்த மாதிரி புரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், கலர் நல்லா கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிரான்ஸ் சொம்பு தான், கொஞ்சம் யூனிக் டைப்பில் இருக்கிறது. இது நம்ம வந்து பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். பிராஸ்ன்றதுனால ரொம்ப ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது, நார்மல் வெயிட் வந்து வரும் உங்களுக்கு. பிரான்ஸ் அளவுக்கு ரொம்ப திக்காக வெயிட் வந்து வராது. இது நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கிற சொம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி செட்டு. சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹை டு டயா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்படி ஹை டு டயா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். அடுத்து பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுசு வந்து ஒரு 500 to 600 பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 750 கிராம்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா 1 லிட்டர் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ கிளியராக நான் வந்து அளந்துட்டு சொல்லிடுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க இது வந்து குட்டியாக நம்ம சீனி அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணலாம், டீ தூள் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 2 காது வச்ச மாதிரி ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். அந்த சம்படம் பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு பீஸு, பிராஸ் ஐட்டம், டின் நல்லாவே இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது இந்த காது உருளி பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து உள்ளது. அதே மாதிரி பிரான்ஸ்ன்றதுனால நல்லாவே சாலிடாக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. அடுத்ததாக இது மினியாக ஒரு க்யூட்டாக இருக்கிற ஒரு தூக்கு தான். இது ஒரு 500 ml கிட்ட வந்து பிடிக்கும். டின் இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸு, ஸோ நல்லாவே இருக்குது. இது பால் தூக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக நம்ம பால் வாங்கினோம்னா அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது ஒரு மில்க் கேனு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து வுட்டில் கொடுத்துருப்பாங்க. 300 ml கிட்ட வந்து பிடிக்கும். டின்னு வந்து கொஞ்சம் போயிருக்கு, யூஸ்டு பீஸ் தான், பட் டின்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பால் சொம்பு தான். இதில் வந்து கீழே வந்து கால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிரான்ஸ் ஐட்டம். நல்ல சாலிடாக இருக்குது உங்களுக்கு பிரான்ஸுன்றதுனால. கலரே இப்படி தான் இருக்குது, அந்த பிரான்ஸ் இந்த முறி கலந்த பிரான்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. அடுத்ததாக இது ஒரு வாட்டர் குஜா. இது வந்து ஒரு பிரான்ஸ் ஐட்டம். இதோட கெப்பாசிட்டி 1.5 லிட்டர் வரைக்கும் தாராளமாக நமக்கு பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டது தான், ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு 2 கேப் வந்துடும். ஒன்று குட்டியாக, ஒன்று வந்து பெருசாக ஒரு டம்ளர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டீ காஃபி அந்த காலத்துலலாம் கொண்டு போய் அதில் ஊற்றி குடிச்சிருந்துருக்கலாம். தண்ணியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா அந்த கிளாஸில் ஊற்றி கொடுத்துருந்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வாட்டர் பாட்டில். அன்யூஸ்ன்றதுனால ரொம்பவே கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முறி கடாய். இதை வந்து வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய கடாயாக தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும். இந்த கடாய் வந்து நம்ம தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து தயிர், தக்காளி எதுனாலும் போட்டு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டு மாற்றி வைக்கிறது பெட்டர், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக எல்லா டைப்பான குக்கிங்கும் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி கடாய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வெயிட் வந்து 2 kg மேலவே வந்துடும். வெயிட் வந்து 2.3 இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பால் தூக்கு தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு 1.7 லிட்டர்ஸ் அந்த மாதிரி, 2 லிட்டர்ஸ் பக்கமாக பிடிக்கும். இது ஹேண்ட்மேடு பீஸு. இது வெயிட்டுமே 1.5 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. இது வுட்டில் வந்து ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அன்யூஸ்டு பீஸ்ன்றதுனால டின்னு நல்லாவே இருக்குது. நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ரொம்ப பழைய மாடல் தூக்கு. உங்களுக்கு அந்த தூக்கில் மேலே வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜெலாம் வளைச்சி விடாத மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா பழைய மாடல் தூக்கு. இதுலேயே டின்னு நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 லிட்டர்ஸ்க்குள்ளே பிடிக்கும். அதாவது 2.5 லிட்டர்ஸ் தாராளமாக பிடிக்கும். அடுத்து ஒரு பிராஸில் ஒரு பூ கூட தான். நம்ம தேங்காய், பூ, பழம் எல்லாமே வச்சுட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கூட சைஸ் வந்து. இது பிராஸ் ஐட்டம், பட் ஒரு நார்மல் வெயிட் வரும். பிரான்ஸ் அளவுக்கு ரொம்ப பிராஸை பொறுத்தளவுக்கு பிரான்ஸ் அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்காது. பிரான்ஸ் வந்து நார்மல் வெயிட்டு தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் ஒரு உருளி. இது வந்து ஒரு 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும்.
இப்போ நம்ம குழம்பு கூட்டெல்லாம் பண்ணுறோன்னா தாராளமாக இந்த சைஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சாம்பார்லாம் வைக்கிறோன்னா இதில் நல்லா கூட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு பொங்கல் பானை தான். இது ஒரு 2.3 kg வெயிட் வந்து வந்துடுது. அதே மாதிரி கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். 2 லிட்டர்ஸ்க்கு மேலே தான் பிடிக்கும். ஸோ தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்ததாக ஒரு காப்பர் பாட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். ஹேண்ட்மேடு பீஸு, வெயிட்டுமே நல்லா திக்காக இருக்குது. அன்யூஸ்டுன்றதுனால நம்ம தாராளமாக ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹைட்டு டயா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பை.